செவ்வாய்னா யாருன்னா ஒரு படை தளபதின்னு சொல்லுவாங்க. தளபதிக்கே தளபதியா எத்தனையோ பேர் இருக்காங்க. ரசிகர் பட்டாளமாவே. ஆமா. இவரே ஒரு தளபதி சினிமா துறையில. இந்த தளபதிக்கு ஏகப்பட்ட தளபதிகள் இருக்காங்க. அது ஏன் தளபதி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னாக்கா, சந்திரன் ஆட்சியா இருக்கும்போது, லக்னத்திலே சந்திரன் ஆட்சியா இருக்கும்போது, கூட இருக்கக்கூடிய செவ்வாய் நீசம் பெறுறாரு. ம். அப்போ இவருக்கு எல்லாம் என்ன விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னா, பணம் இவருக்கு ஒரு பொருளாதார எக்கனாமிக்கலா இவரு டவுன் எப்பவுமே ஆனதே கிடையாது. ஆகவும் மாட்டாரு. ஏன்னா, இவருக்கு பணத்த அள்ளி குடுக்குறதே செவ்வாயும், சந்திரனும் தான். ஏன்னா, அது மனி ஃப்ளோயிங் பத்தி ஒரு கவலையே கிடையாது. ஆனால், இவருடைய திறமைக்கு ஏத்த ஊதியம் இவருக்கு குடுத்துருவாங்க. திறமைசாலியான ஒரு பெர்சன் சாரு. அதேபோல செவ்வாய் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்துக்கும், 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதியா வரும். 5ஆம் பாவகம்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஜோதிட ரீதியாக பூர்வ புண்ணியம், குலதெய்வம், காதல், செவ்வாய் அப்படிங்கிறது தைரியம், வீரியம், ஒ ம். முயற்சி